இன்றைய வேதவாக்கு கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்கள் இழப்புக்கள் எல்லாம் ஆதாயமாக மாறும். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 6வது வசனம். தேவனுடைய மனுஷன் அது எங்கே விழுந்தது என்று கேட்டான். தேவப்பிள்ளையே, தீர்க்கதரிசியின் புத்திரர்கள் எல்லாரும் இணைந்து தங்களுக்கென குடியிருக்க ஒரு வீட்டை கட்ட யோசித்து அதற்கு தேவையான மரங்களை வெட்டுவதற்காக யோர்தான் நதியண்டைக்கு போனார்கள். எலிசாவும் அவர்களோடு கூட போனார். மரத்தை வெட்டும்போது திடீரென்று கோடரியானது கை நழுவி நதியின் தண்ணீருக்குள் விழுந்துவிட்டது. எலிசா தீர்க்கதரிசி அது எங்கே விழுந்தது என்று கேட்டார். அந்த சம்பவத்தை மிக ஆழமாக தியானிக்கும்போது அநேக ஆவிக்குரிய அர்த்தங்களை அறிந்து கொள்ள முடியும். கோடரியானது தனது கொம்பிலிருந்து அவ்வளவு எளிதாக விழுந்து விடாது. காரணம், கோடரியை ஓங்கி வெட்டும்போது அதனுடைய உந்தி விசை மிக அதிகமாக இருக்கும். ஆகவே அதை கொம்போடு மிக நெருக்கமாக ஒட்டி காணப்பட அதற்கு சில ஆப்புக்களை எல்லாம் செலுத்தி மிக இறுக்கமான அவைகளை வைப்பார்கள். அதை இறுக்கமாக வைத்து சேர்த்து இருப்பார்கள். ஒரு வேளை அது கொம்பிலிருந்து கழண்டு வருவதற்கு முன்பாக பல எச்சரிப்புகளை கொடுத்திருக்கும். அந்த கொம்பிலிருந்து கோடரியானது கலண்டு வருவதற்கு முன்பு அநேக எச்சரிப்புகளை அது கொடுத்திருக்கும். ஆனால் அதை கவனிக்காமல் விடுவோம் என்று சொன்னால் அது பின்பு அந்த கொம்பிலிருந்து கலண்டு போகும். அது எச்சரிப்பு கொடுக்கும்போது அந்த ஆப்பு கலண்டு விடுவதற்கு முன்பு அது ஆட ஆரம்பிக்கும். அந்த நேரத்திலே அதை கண்டுபிடித்து சரி செய்து விட்டால் அது கலண்டு விடாது. இல்லாவிட்டால் அது உந்து விசையோடு அதை ஓங்கும்போது அது பெயர்ந்து விழுந்து மிகப்பெரிய சேதங்களையும் விபத்துக்களையும் ஏற்படுத்தும். அன்பானவர்களே, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் வீழ்ச்சிக்கும் முன்பாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆப்புக்கள் கலந்து போவது போல நம்மை விட்டு தேவ பிரசன்னம், ஜபஜீவியம், வேத வாசிப்பு, சபை கூடி வருதல் போன்ற காரியங்கள் ஒவ்வொன்றாய் அகன்று போகிறதை பிறகு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஆட்டம் கண்டு ஆண்டரை விட்டு பின்வாங்கி தெய்வீக அனுபவங்களை எல்லாம் தொலைத்து போட்டு வாழ்க்கையிலே தோல்வியின் மேல் தோல்வியை சந்தித்து தேவனுடைய கோபத்துக்கு ஆளாகி போகிறோம். சிம்சோன் சிற்றின்ப சேற்றிலே விழுந்து போன போது பலமுறை அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எச்சரிக்கப்பட்டது. தெலீலாவின் மடியிலே விழுந்து கிடந்த அவன் திடீரென ஒரு நாள் பிலிஸ்தியர்கள் கையில் சிக்கி கொண்டார்கள். அவனுடைய தெய்வீக பலன் ஆட்டம் கண்டது. முடியிலே அவன் விழுந்து போனான். அவருடைய கண்கள் பிடுங்கப்பட்டன, கைகளில் விலங்குகள் மாட்டப்பட்டு பரிதாபமான சூழ்நிலைக்கு நேராக வந்தான். அவன் மாண்டு போனான். தாவீது வீழ்ச்சிக்கும் காரணம், யுத்தத்திற்கு போக வேண்டிய நேரத்தில் யுத்தத்திற்கு போகாமல் உப்பரிக்கின் மேல் உலாவிக் கொண்டிருந்தான். பார்க்கக்கூடாததை பார்த்தான், பாவத்திற்குள் விழுந்து போனான். பிரியமானவர்களே, இந்த நாட்களில் நாம் மிகவும் எச்சரிப்போடு விழிப்போடும் ஆயத்தத்தோடும் இருக்க வேண்டிய காலம். உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை எந்த நிலைமையில் இருக்கிறது? உங்கள் வாழ்க்கையில் அதிக பொறுப்பு காண்கிற நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேறி செல்வதற்கு எந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள்? ரட்சிக்கப்பட்ட அனுபவம் நம்மிடத்தில் இருக்கிறதா? ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்களில் இருந்த வைராக்கியம் இப்போது நம்மிடத்திலே காணப்படுகிறதா? இல்லாவிட்டால் எந்த இடத்திலே நீங்கள் விழுந்து போனீர்கள் என்பதை சற்று ஆராய்ந்து பாருங்கள். கர்த்தர் எபேசு சபையை பார்த்து, நீ இன்ன நிலைமையில் இருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதில் செய்த கிரியை செய்வாயாக. வெளிப்படுத்தல் 2:5 வாசிக்கிறோம் என்று அவர் எச்சரிக்கிறார். நீங்கள் விழுந்த இடத்திலே ஒருபோதும் கிடந்துவிடக்கூடாது. நீங்கள் தூசியை உதறி தள்ளிவிட்டு எழும்ப வேண்டும். தேவன் உங்களை எழுப்பி நிறுத்த வல்லவராக இருக்கிறார். நீதிமான் 7 தரம் எழுந்தாலும் எழுந்திருப்பான் என்று வேதம் சொல்கிறது. ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியாதபடிக்கு நவீக பாரங்கள், உலக கவலைகள் உங்களை அமுழ்த்துகிறதா? கவலைப்படாதிருங்கள். தேவனுடைய முகத்தை நோக்கி பாருங்கள். உங்கள் நிலைமை ஆண்டவரிடம் சொல்லுங்கள். ஆண்டவரோடு ஒப்புவாங்கள். இழந்து போனதை எல்லாம் நீங்கள் ஒன்றுவிடாமல் திரும்ப பெற்றுக்கொள்வீர்கள். உங்கள் இருதயம் கர்த்தருக்குள் எப்பொழுதும் கலிகூர்ந்து மகிழ்ச்சியாக இருக்கட்டும். தேவ ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்த வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். நாம் ஆதியிலே கொண்டிருந்ததான, ஆரம்பத்திலே கொண்டிருந்ததான அந்த ரட்சிப்பு, அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம், தேவன் மீது நாம் வைத்திருந்ததான அந்த பிடிப்பு இப்போது தளர்ந்து போயிருக்கிறதா? அதை சரி செய்து கொள்ளுங்கள். நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய காத்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய பழைய ரட்சிப்புக்கு நேராக, ஆரம்பத்தில் கொண்டிருந்த அந்த ரட்சிப்புக்கு நேராக நீங்கள் கடந்து வரும்போது
நிச்சயமாகவே நீங்கள் பலப்படுவீர்கள். இன்னும் விசுவாசத்திலே நாளுக்கு நாள் முன்னேறி செல்ல வேண்டியதை தவிர அவைகளிலிருந்து தளர்ந்து போக வேண்டியதல்ல. பிசாசானவன் பல விதங்களில் நம்மை விழுந்து போகும்படிக்கு, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் சோர்வடையும்படிக்கு அநேக காரியங்களை, உபாய தந்திரங்களை கொண்டு வருவான். அவைகளெல்லாம் இருந்து நாம் விடுபட அதிகமாக செபிக்க வேண்டும், அதிகமாக வேதத்தை வாசிக்க வேண்டும், அதிகமாக சபை கூடுதலிலே பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்திலே நாம் பங்கு பெற்றவர்களாக இணைப்பிலே காணப்பட வேண்டும். அப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இன்னும் அதிகமாக தேவனோடு நாம் இணைந்து செல்லும் பொழுது பிசாசானவன் நம்மை வீழ்த்த முடியாது. ஆகினாலே கிறிஸ்துவுக்குள் நாம் இழந்த எல்லாவற்றையும் ஆதாயப்படுத்திக் கொள்ள நாம் ஆயத்தமுள்ளவர்களாக, அதுக்கு முயற்சி செய்யக்கூடியவர்களாக நாம் காணப்படுவோம். தொடர்ந்து அப்படி நாம் வேத வசனங்களை நேசித்து அவைகளின் வார்த்தைகளின்படியே, அந்த வார்த்தைகளின்படியே நாம் வாழ முற்படுவோம். மறுபடியும் எழுந்து போன எல்லாவற்றையும் திரும்பி பெற்றுக்கொள்ள பிரயாசப்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.